ஹாய் எக்ஸ்ப்ளோரர்ஸ், இன்றைக்கி டேட் 27. இன்றைக்கி சனிக்கிழமைங்க. இன்றைக்குமே கோயம்புத்தூரில் தான் போய் ஓட்ட போகிறோம். ஆனால் ஸ்விக்கி ஓட்ட போகிறது இல்லைங்க, சேடபேக்ஸ் ஓட்ட போகிறேங்க. எனக்கு உறைந்தது அடுத்த நிமிடம் நகர மறுக்குது. மாறில் உன்னை சாய்த்து உறங்க வைப்பதா, இழந்த உயிருக்காக கொள்ளி வைப்பதா? எக்ஸ்ப்ளோரர்ஸ் டேட் 27ல் சேடபேக்ஸ் எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னா 990 ரூபா ப்ளஸ் இன்சென்டிவ் ஒரு 90 ரூபாங்க. 1080 ரூபா டோட்டலாக ஓட்டியிருக்கோம். 90 ரூபா இன்சென்டிவ் எப்படி வந்துச்சுன்னா 18 ஆர்டர் பார்த்துருக்கோம். ஒரு ஆர்டருக்கு 5 ரூபா மீறி 18 ஆர்டருக்கு 90 ரூபா போட்டிருக்கான். பட் சேடபேக்ஸில் வந்து 20 ஆர்டர் பார்த்துருந்தா 195 ரூபா போட்டிருந்தான். 18 ஆர்டர் தான் பார்த்தேன். ஏன்டா 2 ஆர்டர் தானே பார்த்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, சேடபேக்ஸ் வந்து நான் காலைல 12 மணிக்கு ஆர்டர் வர ஸ்டார்ட் ஆச்சு கோயம்புத்தூரில். அதுக்கு முன்னாடிலாம் ஆர்டர் காட்டவே இல்லை, ஆர்டர் வரலை. அப்புறம் நைட்டு 10 மணியோட க்ளோஸ் ஆயிடுச்சு. காலையில் 12 டு நைட்டு 10 வரையும் 18 ஆர்டர் தான் பார்த்தேன். 10 மணிக்கு மேலே நானும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பார்த்தேன், ஒரு ஆர்டர் கூட வரலை. அவன் டைம் எதுவும் செட் பண்ணி வச்சுருப்பான் போல் கோயம்புத்தூரில், காலையில் 12 டு நைட்டு 10 மணி வரையும். அதனால அவ்வளோதாங்க பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்டா சேடபேக்ஸ் ஓட்டுறதுக்கு கோயம்புத்தூர் வரையும் போகணுமா, அது நீ திருப்பூரில் ஓட்டினாவே வரும்னு கேட்டிங்கன்னா வரும். ஆனால் இந்த ஒரு வாரமாகவே திருப்பூரில் சேடபேக்ஸு ஆர்டர் ஒன்று கூட வரலைங்க. என்னன்னு தெரில, ஆன் பண்ணாலும் ஆர்டர் எதுவும் காட்ட மாட்டேங்குது. வேறு வழியே இல்லாமல் தான் கோயம்புத்தூரில் போய் சேடபேக்ஸ் ஓட்டினேங்க.